வெல்கம் டு எஸ்ஏடி சேனல். இன்றைக்கி நம்ம பென்சில் ஸ்டாண்ட் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த A4 ஷீட் எடுத்துக்கிறேன். 20 சென்டிமீட்டர் ரெண்டு சைடும். இப்போ நான் ரெண்டாக மடக்கிக்கிறேன். இப்போ நான் இதை மடக்கிக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அந்த மடக்கினதை ரெண்டாக இந்த மடிச்சுக்கணும். இந்த சைடும் மடிச்சிட்டேன், அப்படியே அந்த சைடும் மடிச்சுக்கணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இதை அப்படியே ரெண்டு சைடாக மடக்கணும். மடக்குன அப்புறம் இதை திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மடக்குனதை திருப்பி இந்த ஃபோல்ட் பண்ணணும். இதை மடக்குனதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, அதை அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி உள்ளே அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதை இப்படி தான் ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த சைடை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதையும் அப்படியே இந்த உள்ளே மடிச்சுக்கணும். உங்களுக்கு இப்படி மடிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை விரிச்சுக்கிட்டு உள்ளே இது பண்ணி அப்படியே மடிச்சிடணும். மடிச்சுட்டு பழைய மாதிரியே மடிச்சு வச்சிடணும். பழைய மாதிரி மடித்து வச்சுட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். நான் இங்கே மடக்க மறந்துட்டேன். அதை மடக்கினதுக்கப்புறம் இங்கே ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் அப்படியே உள்ளே அதை ஜாயின் பண்ணிடணும். அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இப்போ இதை இன்சர்ட் பண்ணுறேன். பண்ணி முடித்த உடனே அது பார்க்க இப்படி தான் இருக்கும். அடுத்து நான் இதே மாதிரி 6 இது எடுத்து வச்சுக்கிறேன். இந்த 6 இதையும் இப்படி இப்போ நான் கம் போட்டு ஒட்ட போகிறேன். கம் போட்டு இப்போ ஓட்ட போகிறோம். இப்போ இதை எடுத்து ஒட்டிக்கிறேன். அப்படி
ஒட்டினதுக்கப்புறம் அடுத்த இதை நான் கம் போட்டு ஒட்டிக்கிறேன். அடுத்து எடுத்து அப்படியே ஒட்டிக்கிறேன். அது வந்து இப்படி இந்த ஸ்கொயர் ஷேப் மாதிரி வரணும், அதை பார்த்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. அடுத்து நான் இதை எடுத்து ஒட்டிக்கிறேன். இதை நான் இப்படி எடுத்து கரெக்டாக ஒட்டிக்கிறேன், ஸ்கொயர் ஷேப் வர்ற மாதிரி. ஸ்கொயர் இல்லை, டைமண்ட் ஷேப் வர்ற மாதிரி. அடுத்து இந்த சைடு கம் போட்டு இங்கேயும் ஒட்டிக்கிறேன். அடுத்து நான் இதை அப்படியே ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு இப்படி நடுவில் வந்து பீற மாதிரி இருந்துச்சுன்னா கம் போட்டுக்கோங்க. நான் இப்போ கம் போட்டுக்கிறேன். அடுத்து இந்த சைடும் கம் போட்டுக்கிறேன். அடுத்து இந்த இன்னொன்று பீஸை எடுத்து ஒட்டிக்கிறேன். அப்புறம் இங்கே நடுவில் கொஞ்சம் பிஞ்சு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நடுவுலையும் கம் போட்டுக்கோங்க. எனக்கு பிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது, அதனால் நான் கம் போடுறேன். கம் போட்டு இப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கணும். அது நிற்காது, ஆனால் சும்மா ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. இதை ஒன்று சேர்த்துக்கப்போ இந்த நடுவுலையும் விட்டுருங்க. இந்த ஒன்று சேர்த்து இப்போ இது காஞ்சி நான் களை அடிச்சு வச்சுருக்கேன் அந்த நடுவில் உள்ள